புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாற்றுத்திறனாளிகளிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி படிப்படியாக 4 லட்சம் ரூபாய் பெற்று மோசடியில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு வேலை ஆசை காட்டி பணத்தை கறந்தவர்கள் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சந்திரட்டான்வயல் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான பழனிசாமி என்பவர்தான் அந்த இளைஞர். மாற்றுத்திறனாளியான இவருக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஆசை வார்த்தை கூறியுள்ளது ஒரு கும்பல். தனது நிலையை புரிந்து கொண்டு தனக்காக அரசு வேலை வாங்கித் தர முயல்கிறார்கள் என அப்பாவியாக நினைத்திருக்கிறார் பழனிசாமி. ஆனால் அந்த கும்பலுக்கோ அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. பணம் பறிப்பது என்று முடிவெடுத்து விட்டால் அருணாக்கொடி வரை உருவி விட்டுத்தான் அனுப்புவார்கள் அந்த மோசடி நபர்கள். ஆரம்பத்தில் சிறிது பணம் செலவாகும் என கூறி ஆயிரங்களில் வாங்கியிருக்கிறார்கள். அதற்கடுத்து அதிகாரி கேட்கிறார், உயர் அதிகாரிக்கு கொடுக்க வேண்டும், டாக்குமெண்ட் செலவு என படிப்படியாக பணத்தை கறந்துள்ளனர். இப்படியாக 4 லட்சம் ரூபாய் வரை பறித்து கொண்ட அவர்கள் அதன் பின் அவரிடம் பணம் தேராது என்பதை புரிந்து கொண்டு கம்பி நீட்டியிருக்கின்றனர். 2021ஆம் ஆண்டு வேலை வாங்கித் தருவதாக பணம் வாங்கியவர்கள் அதன் பின் 5 ஆண்டுகள் கடந்த பின்னும் வேலை கிடைப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. சரி, பணத்தையாவது திருப்பி கொடுத்து விடுங்கள், 4 லட்சம் என்பதெல்லாம் தனக்கு பெரிய தொகை என கெஞ்சி கேட்டும் அவர்கள் மனம் இறங்கவில்லை. இதனால் நொந்து போன அவர் காவல் நிலையத்திற்கு சென்றளித்த புகாரின் பேரில் ஆவுடையார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணி, அவருக்கு துணையாக செயல்பட்ட விஜயலட்சுமி மற்றும் ஆவுடையார் கோவில் தாலுகா புண்ணியவயல் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி தேவி ஆகிய 3 பேர் பழனிசாமியிடம் இருந்து பணம் வாங்கியது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற மோசடியை அரங்கேற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. பிடிபட்ட 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு சிறையில் அடைத்தனர்.